மார்ச் 8ஆம் தேதி பெண்கள் தினத்தை முன்னிட்டு இன்று மாண்புறு மகளிர் அல்லது பெண்ணின் பெருமை போன்ற தலைப்புகளிலே கவிதைகள் வந்து கொண்டிருக்கின்றன. உறவுகளே, அடுத்து இணைய வருகிறார். அடுத்து இணைகின்றார் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்கள் சென்னையிலிருந்து. வாருங்களம்மா. வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலிருந்து ஜெர்மன் தமிழருவி வானொலி நேயர்கள் அனைவருக்கும் சிவகாமி சண்முக சுந்தரத்தின் தமிழ் வணக்கம். நைனை விஜயனையா வணக்கம். சசிகலா அம்மா வணக்கம். நலமா இருக்கீங்களா? சிவகாமி வணக்கம். நன்றாக இருக்கிறீர்களா? நானும் நலமாக இருக்கிறேன். உங்களுக்கும் நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புறு மகளிர் வாழ்க, மாண்புறு மகளிர் வாழ்க. என்றும் ஞாயிறுக்கில்லை ஞாயிற்றுக்கிழமை, மனையாளும் மகளிருக்கு ஓய்வு நாள் எந்த கிழமை? என்றும் ஞாயிறுக்கு இல்லை ஞாயிற்றுக்கிழமை, மனையாளும் மங்கையருக்கு ஓய்வு நாள் எந்த கிழமை? பிள்ளை பருவத்தில் விளையாடி மகிழ்ந்து, பள்ளி பருவத்தில் பாடங்களை அறிந்து, கன்னிப் பருவத்தில் பல கனவுகளை சுமந்து, பாங்கிகளோடு சில கதைகளை கதைத்து, காதலன் அன்பில் எதிர்காலத்தை கணித்து, திருமண வயதில் பெற்றோரை மதித்து, குடும்ப வாழ்வில் பிள்ளைகளை பெற்று, சமூகத்தோடு கூடி ஒப்புரவு ஆற்று, இன்னா செய்தாரையும் இன்முகத்தோடு ஏற்று, இல்லாளாக வாழும் அன்பின் ஊற்று. இன்னா செய்தாரையும் இன்முகத்தோடு ஏற்று, இல்லாளாக வாழும் அன்பின் ஊற்று. பிள்ளைகள் மகிழ்ச்சியில் தன் துயரம் மறந்து, கரந்த பாலன கனிவை சொரிந்து, காணும் இடமெல்லாம் சக்தியாய் நிறைந்து, என்றும் நமது உடலில் உதிரமாய் கலந்து, ஓடி விளையாடி தோழியாய் இணைந்து, அதட்டும் சகோதரியாய் அடுத்த அன்னையெனச் சுமந்து, ஆறுதல் தேடி பூமித்தாயின் மடியில் சாய்ந்து, போராடும் மங்கையரை பார்க்கும் இந்த உலகமே வியந்து, போராடும் மங்கையரை பார்க்கும் இந்த உலகமே வியந்து, மண்ணை காக்கும் மங்கையராய் மனையை போற்றும் மனையாளாய், உலகை ஏற்றும் மகளிராய் வாழ்வை வெல்லும் வேங்கைகளாய், உலகை ஏற்றும் மகளிராய் வாழ்வை வெல்லும் வேங்கைகளாய், என்றும் அனைவரின் உயிர் வழியாய் வலி தாங்கும் வாழ்வின் ஒளியாய், என்றும் அனைவரின் உயிர் வழியாய் வலி தாங்கும் வாழ்வின் ஒளியாய், எந்நாளும் ஓயாது உழைக்கும் மாண்புறு மகளிர் வாழ்க, மண் போற்ற வாழ்க, மனம் மகிழ வாழ்க, மதிப்போடு வாழ்க. மாண்புறு மகளிர் வாழ்க, மண் போற்ற வாழ்க, மனம் மகிழ வாழ்க, மதிப்போடு வாழ்க. வாய்ப்பளித்த ஜெர்மன் தமிழருவி வானொலிக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கும் நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முக சுந்தரம், சென்னை. ஆமாம், சிவகாமி மங்கையருக்கு ஓய்வான கிழமை எது என்று கேட்டு, இல்லாளாக வாழும் அன்பின் ஊற்றாக பெண் சக்தியாய் நிறைந்தவள், பூமி தாயின் மடியில் சாய்ந்து ஆறுதல் தேடும் அவள் நிலை என்று குறிப்பிட்டு அந்த கவிதையை அழகாக தந்திருந்தார் கவிஞர் சிவகாமி. நன்றி அம்மா. மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கவிதை களம். இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி. இன்றைய கவிதை களத்தை சிறப்பாக நெறியாள்கை செய்து கொண்டிருக்கின்றார் பாரதி சுடர் கவிமாமணி நீலகண்ட தமிழன் ஐயா அவர்கள், சென்னையிலிருந்து. மிக்க நன்றிகள் ஐயா. மீண்டும் மீண்டும் உங்களுடைய பணியை தொடரட்டும். வாழ்த்துக்களோடு அடுத்த